வெல்கம் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் ஏ டைப் பி டைப் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காத இந்த கொஸ்டின் பேப்பருடைய கொஸ்டின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு நமக்கு இந்த பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 21 மார்க் கேட்பாங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக 15 பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருந்தால் கேட்பாங்க. ரிமைனிங் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இன்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் 12ஆம் வகுப்பு வணிகவியல் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரில் கம்பல்சரி என்னென்ன 2 மார்க் 3 மார்க் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நல்லா பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்தால் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேணும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும் அதில் 30வது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். 7 × 4 14. மேலாண்மை என்றால் என்ன? வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்? பங்கு சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்? மனிதவள மேலாண்மையின் இயல்புகள் ஏதேனும் இரண்டினை விளக்குக. எக்ஸ்பிளைன் இட் டு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். களச்சந்தை மற்றும் எதிர்கால சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை ஸ்பாட் மார்க்கெட் அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட்? கலப்படத்திற்கு 4 எடுத்துக்காட்டு தருக. கிவ் த 4 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அடல்ட்ரேஷன். தனியார்மயமாக்கல் என்றால் என்ன? வாட் இஸ் பிரைவேட்டைசேஷன்? நிகழ் சரக்கு என்றால் என்ன? வாட் இஸ் கன்ஜென்ட் குட்ஸ்? மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் ஏதேனும் 2 சிக்கல்களை எழுதுக. லிஸ்ட் அவுட் எனி 2 சேலஞ்சஸ் ஆஃப் ஃபேஸ்ட் இன் ஃபார் விமன்ஸ் என்டர்பிரனியர்ஸ். டிஜிட்டல் இந்தியாவை பற்றி குறிப்பு வரைக. கிவ் த நோட் ஆன் டிஜிட்டல் இந்தியா. ஒரு நிறுவனத்தின் முக்கிய நிர்வாக நபர்களை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த கீ பர்சனல்ஸ் ஆஃப் கம்பெனி. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்கு 7 × 3 21. ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும் வினாயன் 40க்கு கட்டாயம் விடையளிக்க வேண்டும். மேலாண்மை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். கருவூல ரசீதின் பொது இயல்புகள் யாவை? வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டெர்சரி பில்ஸ்? மான்முக வணிகரை விளக்குக. வேலை வாய்ப்பு இணையதளங்கள் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை ஜாப் போர்ட்டல்ஸ்? சந்தையிடுதலின் நோக்கங்கள் யாவை? ஏதேனும் 3. ரைட் எனி 3 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். நிவாரணத்திற்கான உரிமைகள் பற்றி நீவிர் அறிவது யாது? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த ரைட் டு? புதிய பொருளாதார கொள்கை பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி. தற்போது இருக்கின்ற சரக்கு என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை எக்ஸிட்டிங் குட்ஸ்? ஸ்டார்ட் அப் இந்தியா என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்டார்ட் அப் இந்தியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா டெக் பொது நிறுவ நேர்மை பங்குகள் மற்றும் முன்னுரிமை பங்குகளை வெளியிட்டது. சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்நிறுவனம் கலைப்பிற்கு உள்ளாதானது. நிறுவ கலைப்பின் போது எவ்வாறு வகை பங்குதாரர்கள் தாங்கள் பங்கு முதலீடை திரும்ப பெறுவார்? விளக்குக. India Tech Public Companies issued the equity shares of performance of the shares. After some years of company went to the. ஸோ இதனால் பார்த்துக்கோங்க, கம்பல்சரி இதுதான். அடுத்து 75-35. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அனைத்து வினாக்களுக்கு விடையளி. ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம், மேலாண்மையோட முதன்மை பணிகள் எவையேனும் 5 விளக்குக. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்திய பொருளாதாரத்தில் எல்பிஜியின் தாக்கத்தை எழுதுக, விளக்குக. ஸோ கண்டிப்பாக நமக்கு எல்பிஜி லிபரலைசேஷன், ப்ரைவேட்டேஷன், குளோபலைசேஷன் அடிக்கடி கேட்கக்கூடியது, நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் இனி 5 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எல்பிஜி இன் இந்தியன் எக்கனாமி. பணச்சந்தை மற்றும் மூலச்சந்தை இரண்டிற்கு இடையான வேறுபாடுகள் எவையேனும் 5 விவரிக்கும். 5 பாயிண்ட் எழுதுனா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிபந்தனை மற்றும் நம்பக உறுதிகளை வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். டிஸ்டிங்ஸ் பிட்வீன் கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்ட்லி. பங்கு சந்தைகளின் ஏதேனும் 5 விவரிக்கவும். பங்கு சந்தை பணிகளில் ஏதேனும் 5 விவரிக்கவும். கடன் பாத்திரங்கள் வகைகள் எவையேனும் 5 விளக்குக. எக்ஸ்பிளைன் த 5 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள புறவளங்கள் எவையேனும் 5 விளக்குக அல்லது நுகர்வோர் பொறுப்புகள் எவையேனும் 5 எழுதுக. எக்ஸ்பிளைன் எனி 5 எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்யூமெண்ட்ஸ். மென்ஷன் எனி 5 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். பாரம்பரிய சந்தையிடுகை எவ்வாறு மின் சந்தையிடுகையில் வேறுபடுகிறது என்பதை விளக்குக அல்லது தொழில் முனைவோரின் சிறப்பியல்புகள் எவையேனும் 5 விளக்குக. எக்ஸ்பிளைன் ஹவு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மார்க்கெட்டிங். எக்ஸ்பிளைன் எனி 5 கேரக்டர்ஸ் ஆஃப் என்டர்பிரனியர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பில் வணிகத்தின் பங்குகள் எவையேனும் 5 விளக்குக. எவையேனும் 5 வகையான நிதிச்சந்தையினை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் எனி 5 ரோல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் கன்சியூமர்ஸ் ப்ரொடக்ஷன். எனாமினேட் த 5 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். மின்னணு சந்தையிடுதலின் நன்மைகள் மற்றும் தீமைகளை விளக்குக அல்லது நவீன மேலாண்மை கோட்பாடுகள் ஏதேனும் 5 விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் மார்க்கெட்டிங். எக்ஸ்பிளைன் 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு
வணிகவியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஏ டைப் பி டைப் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூட எல்லா கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஏ டைப் பி டைப் பொறுத்த வரைக்கும் பி டைப்பில் 1 மார்க் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகிருக்கும், மற்றபடி 2 மார்க் 3 மார்க்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மெயினாக நான் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் 12ஆம் வகுப்பு வணிகளில் பொது தேர்வுக்கு என்னென்ன முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் நல்லா பார்த்துருப்போம். கண்டிப்பாக அதில் இருந்தால் கேட்பாங்க. மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.